சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். நம்ம பழைய ஏற்பாடுல யோபு அதிகாரம் பார்க்கிறோம். இதுல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சு இருக்கிறத பார்க்கிறோம். அது மேலோட்டமா பார்த்தால் தெரியாது. ஆனா இதுல ஒரு விஷயமும் ஒளிஞ்சு இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். இதுவரைக்கும் நடந்தது என்னன்னா, யோபு அனைத்தையும் இழந்துட்டார். நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வராங்க, உடம்பும் வியாதி. ஸோ அவங்க நீ ஏதோ தப்பு பண்ணிருப்பப்பா, தப்பு பண்ணாமலாம் இப்படி நடக்காது. இதுதான் சாரம். இது வரைக்கும் நடந்தது. மேபி இனிமேட்டு ஃபுல்லாவே கூட இதா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அதுல நம்ம அப்படியே ஜலிச்சு எடுக்கிறோம். எங்கேயாவது வைரம் இருக்கா, எங்கேயாவது வைரம் இருக்குதுன்ட்டு. வெறும் வைரம் வேணும்னா அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல டைரக்டா பரமபிதாவே வந்து சொல்றது இருக்கும். பட் இது மனிதர்கள் உருவாக்கிய மதத்தில் மனிதர்கள் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல உள்ள வைரத்தை நம்ம பொறுக்கி இதை பாருங்க, இதுதான் அந்த வைரம் அப்படின்னு காட்டுற வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. ஸோ அப்ப யோபு சொல்றாரு, இல்ல நான் எதுவுமே பண்ணல, நான் நல்லவன், கடவுளுக்கு தான் தெரியும், நீங்க ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க, நான் பாவம் செஞ்சேன்ட்டு. இதுதான் இது வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ அதே அதிகாரம் 18 கூட அவருடைய நண்பர் சொல்லியிருந்தார், நீ என்ன அவ்வளவு புத்திசாலியா, எங்களை பார்த்தா உனக்கு மிருகம் மாதிரி தெரியுதா, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்ற, நீயே புலம்பிக்கிட்டே இருப்பிய, எங்களை பேசவே விட மாட்டியா, உன் மனதுக்கு ஆறுதல் தானே சொல்றோம் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது என்னன்னா, ஆனா அது கரெக்டு தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இதெல்லாம் சொன்னா பயந்துதான் போயிடுவாங்க. நல்லா இருக்கிறவங்களே பயந்து போற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டுல வேரும் பட்டு போகும், இதுவும் பட்டு போயிடும், திடுக்கிடும், இப்படி எல்லாம் சொன்னா பைபிள்ல அப்படிதான் இருக்குது, குரான்ல அப்படிதான் இருக்குது. ஆனா கடவுள் கொடுக்கிற ஞானம் உலகம் அழிய போறது உண்மைதான். ஆனா சொர்க்கம் பக்கத்துல வந்துச்சு. அழிவதே சொர்க்கமாக இந்த பூமி மாறுறதுக்காக அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுனால நம்மளால ஆனந்தமா இருக்க முடியுது. அவங்க எதை வச்சு ஆனந்தமா இருக்க முடியும்? ஏன்னா கிடைக்கிற தற்காலிக சந்தோஷம், பணம், காமம், கரிமீன், அது கிடைக்கலன்னா முடிஞ்சு போச்சு, இது நரகம்னு தெரிஞ்சிடுமா? ஆனா அதுக்கு முன்னாடியே நரகம் தெரிஞ்சு இதையெல்லாம் விட்டுருங்க, சொர்க்கத்துல இதெல்லாம் இருக்காதுன்னு கடவுள் சொல்றாரு. சோ இப்ப யோபு அவருடைய நண்பர் சொன்னதுக்கு யோபு பேச ஆரம்பிக்கிறார். அதிகாரம் 19 அது படிங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடினமுகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. நான் தப்பி நடந்து மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. சூப்பர். சோ யோபு சொல்றாரு, நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கிறேன், ஏன்டா என்னை போட்டு மிதின்னு மிதிக்கிறீங்க, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களாண்டா, நான் எதுவும் பண்ணலடா, குறைஞ்சபட்சம் பண்ணலன்னு சொல்றதாவது எனக்கு ஆறுதலை கொடுக்குமேடா. திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணனா அந்த நேரத்துல உயிர் சீக்கிரமா போயிடும் இல்லையா? அதனால வார்த்தையினால ஏன் என்ன கொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இது வரைக்கும் 10 தடவை மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டி என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்கிட்ட இப்படி பேசுறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஏற்கனவே ஒருத்தன் இப்படி செத்து போன பாம்பு போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாரு. சரி, ஒருவேளை நான் தப்பு பண்ணேன்னே வச்சுக்கோங்க, நீங்க அதை தானே சொல்ல வர்றீங்க, உங்களுக்கு தெரியாம நான் எங்கேயோ ரகசியமா போய் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைச்சுக்கிறீங்களா? வச்சுக்கோங்க, அதுக்கு தண்டனை நான் தானே அனுபவிக்க போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற. ஊசி போட வந்த டாக்டர், ஐயோ நான் ஏதாவது புலம்புறேன், நீ ஏன் ஊசி போடுற போயான்ற மாதிரி சொல்றாரு இவர். சரி, 5 படிங்க சிஸ்டர். நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாகில், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். ஓகே, சூப்பர். இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நான் செய்யற பாவம் என்னோடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்பல் கண்டினியூ பண்ணிட்டார். எனக்கு விரோதமாக
நீங்க பெருமை பாராட்டுறீங்க, எனக்கு நிந்தனையா ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவும் பண்ணல. கடவுள் என் மீது வலை வீசி வலையில சிக்க வச்சிட்டார். கடவுளை இதுக்கு மேல அதிகமா நிந்தனை பண்ண முடியாது. நான் எதுவுமே பண்ணல. அவருக்கு போர் அடிக்குதுன்னு என் மேல வலை போட்டு இந்த மீன் பிடிப்பாங்களா அது மாதிரி பிடிக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. சோ கொடுமைன்னு கூப்பிடுறேன், யாருமே வர மாட்டீங்க. கூக்குரல் இடுறேன், நியாய விசாரணையே இல்ல, அநியாயமா ஒரு நிரபராதிய போட்டு அவர் அப்படி பண்றாரு. அதாவது கரகாட்டக்காரன் படத்துல ஒரு காமெடி வரும், எத்தனை வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்ன? 2 வாழைப்பழம். ஒண்ணு எங்க இருக்கு? ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு? அதான் இதேதான் 2 பேர் மாத்தி மாத்தி பேசின்னு இருக்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது நமக்கு ஒண்ணும் புரியல இல்லையா? திரும்ப 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 ஒரே விஷயத்தான் அவரும் பேசுறாரு, இவரும் அதே தான் பேசிட்டு இருக்காரு. நம்மளும் அதே தான் பார்த்துட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கிறோம். சரி பார்ப்போம். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கிட்டார். இல்லையா? சுத்தி இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சவுரே போட்டாரு, என்னால போக முடியாத மாதிரி. அப்படியே அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது என்னன்னா கர்மத்தின் விதி. நீ பண்ண கர்மா நடக்குது. இல்லையா, நான் எதுவுமே பண்ணலையே. உனக்கு தெரியுமா போன ஜென்மத்துல நீ என்ன பண்ணன்ட்டு? போன ஜென்மமே கிடையாது, உன்கிட்ட கடவுள் சொன்னாரு. அடுத்தது இந்த ஜென்மத்திலே நீ பண்ணதெல்லாம் தப்பா ரைட்டான்னு உனக்கு தெரியுமா? நீ ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ பண்றது கரிமீன் சாப்பிடுறது, காமத்துல விழுறது, திட்டுறது. இப்பவேதான் இவ்வளோ வேதனையில இருக்கும் போதே என் புள்ள கண்ணெல்லாம் நொல்லையா போகணும்னு சொல்ற நீனு. இல்ல நண்பர் என்ன இப்படி சொல்றவங்க கண்ணு, அவங்க குழந்தைங்க கண்ணெல்லாம் பூத்து போகட்டும்ன்ற. அப்ப இவர் பாஷையில எதுதான் பாவம்? ஒரு பிஞ்சு குழந்தை பூத்து போகட்டும்ன்றது எப்படிப்பட்ட வார்த்தை? சரி, ஆனா இதுக்கும் கடவுள் சப்போர்ட் பண்ணி இவருக்காக பேசுறாருன்னு கடைசியில முடிப்பாங்க. அதுதான் கொடுமை. ஆனா நடுவுல பார்ப்போம் எப்படிதான் எடுத்துட்டு போறாங்கன்னு பார்ப்போம். வேலி அடிச்சு என் வழியெல்லாம் இருட்டாக்கிட்டார். அதாவது ஃபுல்லா துக்கம். என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். இப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஒரு மனிதனா நடக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் 5000 வருடமாக நடக்கிற விஷயம். சொர்க்கத்தின் மகிமைக்குரியவர்களாக நாம இருந்தோம். அவங்களதான் இப்ப இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. நம்ம தான் அப்படி இருந்தோம், சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். என்ன மகிமைக்குரியவர்? கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருக்கும். காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கிற வரைக்கும் அது மகிமைக்குரியவர்களாக இருந்தோம். அங்க சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிச்சது. குழந்தை கூட கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. சொர்க்கத்தில் உள்ள எல்லாம் அப்படித்தான் பிறந்தாங்க. இயேசு மட்டும் அப்படி பிறந்ததாக அவரு கடவுள் அப்படின்ட்டு இவங்க வணங்குறாங்க. ஆனா இயேசுக்கு காமம்னா என்னன்னு தெரியும். அவர் காமத்துல பிறந்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவரு காலத்தில் காமம் வந்துருச்சு. ஏன்னா நரகத்துலதான் அவர் பிறக்கிறார். பாவம் செய்யாதவங்க ஏன் நரகத்துல பிறக்கணும் முதல்ல? இல்லையா? சோ அது ஒண்ணு இருக்குது. அப்ப சொர்க்கத்தில் பரிசுத்தமா இருக்கும்போது மகிமைக்குரியவராக அளவற்ற செல்வம் இருந்துச்சு. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில வாழறோம். சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி விலங்குனால கூட நமக்கு துக்கம் கிடையாது. அந்த மாதிரி மகிமைக்குரியவராக ஆட்சி செய்த நம்மை எப்ப நீ பாவம் செய்யறியோ அப்ப கிரீடத்தை நீ இழக்கிற. கடவுள் புடுங்கி போடல. போட்டதுன்னு ஒருத்தர் இருந்தா அதுக்கு பேர் சாத்தான் அல்லது ராவணன், மாயை, எப்படி வேணாலும் சொல்லலாம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் நரகத்தில் வரும்போது நமக்குள்ள வரான். எதனால? உடம்புன்னு நினைச்சதுனால. சொர்க்கத்தில் ஆத்மா, அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருந்துகிட்டு கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கிறதுனால ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்து எப்படி காம வயப்படும்? உடலை பார்த்தால் தான் வரும். சோ அப்படி இயல்பாகவே உங்களுடைய கவனம் ஆத்மாவில இருந்தது. இப்ப நீங்க உடல் உணர்வுல அனைத்தையும் இழந்துட்டீங்க. உடல் இன்பத்துக்கு அடிமையானீங்க. உங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துச்சு. இதுல இருந்து நீங்க விடுபடணும்னா என் ஒருவனை நினைவு செய்யணும்,
உங்களை ஆத்மான்னு உணர்ந்து நினைவு பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா பக்தி கடவுளை நினைப்போம் கஷ்டம் வரும்பொழுது. கஷ்டத்திலிருந்து மீட்கிறதுக்கோ செல்வத்தை கொடுக்கறதுக்கோ ஏதோ ஒண்ணு வேண்டி நிக்கிறது. இங்க ஞான மார்க்கத்தில் பாவமெல்லாம் நான் செஞ்சிட்டேன், அந்த குணம் எனக்குள்ள பதிவாய் இருக்குது. தூண்டுதல் கிடைத்தால் மீண்டும் பாவம் செய்வேன். தூண்டுதல் கிடைத்தாலும் பாவம் செய்யாத அளவிற்கு அதை நீங்க அழிக்கணும். இறைவனின் நினைவிலேயே மூழ்கி செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறார். அவரை தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சிவபெருமான் இந்துக்களும் சொல்றாங்க. அதனாலதான் ஜோதி ரூபத்தில் லிங்க ரூபமை வைத்து வழிபடுறாங்க. சோ அது இந்துக்களுக்கும் தெரியாது அது அவர் தான் கடவுள், அந்த லிங்கத்துக்கு இதுதான் அர்த்தம் தெரியாம என்னென்னமோ அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இறைவனே அவருடைய அறிமுகத்தை அவர் தான் கொடுக்க முடியும். மனிதர்களுக்கு தெரியாது கடவுளை பற்றி. மனிதர்கள் எழுதிய புஸ்தகத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன ஆதாரம்? கடவுளை பற்றியே அதுல சொல்லப்படலையே. கடவுளுடைய குணமா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்ன போட்டு அவரு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவருக்கு முன்னாடி நாமெல்லாம் யாரு, அவர் என்ன ரவுடி? அவரு ரவுடின்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க கடவுளை. சரி, என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு, அது எவ்வளவு பெரிய நிந்தனை! கடவுளுக்கு நிந்தனை. ஒருத்தன் ரேப் பண்றான்னு பிடிச்சி ஜெயில போடுறாங்க. அவன் போய் நான் எவ்வளவு நல்லா இருந்தேன் தெரியுமா, இந்த பாழா போன கடவுளை என்னை பிடிச்சி இப்படி ஜெயில போட்டான்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதான் இப்ப இவர் பண்றது. அதான் எல்லா மதமும் பண்றது. நீ செய்த பாவத்துக்கும் உனக்கு தண்டனை கிடைக்குது. அதுக்கு பேர் தான் கர்மத்தின் விதி. மரம் எப்படியோ அப்படியே கனி. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும்னு இயேசு சொல்லுவார். அதான் கர்மத்தின் விதி. சோ அவரு என் மகிமையை உறிஞ்சிக்கிட்டாரு, என் சிரசை கிரீடத்தை எடுத்து போட்டாரு. இது கடவுள் பண்றது கிடையாது. உன் கர்மத்தின் விதி பண்ணுது. மாயின் வசமானதுனால. ஏன் மாயின் வசமானோம்? உடல்னு நினைச்சதுனால. ஏன் உடல்னு நினைச்சோம்? நாம உடம்பு கிடையாது ஆத்மான்னு சொல்லி கொடுக்க கடவுள் அங்க வரல. கடைசியில மட்டும்தான் நம்மளை எழுப்புறார். உடல்ன்ற உணர்வுல தூங்கிட்டு இருக்கிற நம்மள எழுப்புறார். உடம்புன்ற கல்லறைக்குள்ள ஆத்மா தூங்கிட்டு இருக்குது. இந்த கல்லறையில இருந்து எழுப்புறதா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? அந்த கல்லறையில இருந்து எழுப்பாருக்குள்ள இருக்குன்னு பெட்டி பெட்டியா வச்சு அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. பாவம். ஆதாம மண்ணுல இருந்து தானே எழுப்புறாரு. அந்த உடம்பு தானே ஏஞ்சி வருது. சோ அப்ப அந்த உடம்புல இருந்து உடம்பு கிடையாது ஆத்மான்னு எழுப்புறாரு அவர். சோ எப்ப நீங்க காமம் கோபத்துல விழுறீங்களோ அப்ப உங்களுடைய ராஜ்யம் அபகரிக்கப்படுது அந்நியர்களால. மற்ற மதத்தினர் பாரதத்துல கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அதனாலதான் பாரதத்துலதான் 33 கோடி தேவதைகளுக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன்னா பூஜிக்க தகுந்தவர்களாக மகிமைக்குரியவர்களாக இருந்தாங்க. சோ ஒரு ஆத்மாவுடைய வாழ்க்கைய மொத்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு காட்டிட்டாங்க. அதனால மனிதர்களுக்கு புரியல. இப்ப மனிதர்களுடைய கேள்வி யோபுடைய கேள்வியா இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த நாட்டுல பிறக்க, இந்த ஜாதியில பிறக்க, ஊனமா பிறக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம். ஆனாலும் நான் கடவுளை வெறுக்கிறேன். அல்லது அப்படி ஒரு கடவுளே இல்லை. இவரு கடவுள் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு திட்டுறதுக்கு. கடவுளே இல்லைன்ட்டு போயிட்டு இருக்கலாம். இருக்காரு, இவ்வளவு அநியாயத்தை அவர் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. சாத்தான் பண்றதெல்லாம் கடவுள் பண்றாருன்னு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு மோசமா பேசுறாருன்றத 10வது வசனத்துல இருந்து படிங்க சிஸ்டர். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். இதுதான் கடவுளுடைய வேலையா? இவனை நாசமாக்குறதுதான் என்னுடைய வேலைன்னு இருப்பாரா? 4 புறத்திலும் நாசமாக்கினாராம் கடவுள். சொல்லுங்க சிஸ்டர். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார். ஓகே ஓகே சிஸ்டர். சோ அவர் என்னை 4 புறத்திலும் நாசம் பண்ணினார்னு வருது. நான் அற்று போகிறேன், அதாவது இல்லாமல் போகிறேன். நான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் செடியை புடுங்கி போடுற மாதிரி புடுங்கி போட்டுட்டார். இதான் இயேசு சொன்னார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? அவர் கை விடல, இவர் கையை பிடிக்கல.
அது அவருடைய தப்பும் கிடையாது. ஏன்னா அப்ப கடவுள் வரவும் இல்லை, இப்பதான் வர்றாரு. சோ இப்ப அவரு பிடிப்பாரு, பிடிச்சிட்டு வந்து ஞானத்தை சொல்லுவாரு, கிறிஸ்தவர்கள் நிராகரிச்சிடுவாங்க. நபி ஞானத்தை எடுத்துட்டு வந்து முஸ்லிம்களுக்கு சொல்லுவார், முஸ்லிம்கள் நிராகரிச்சிடுவாங்க. அவருக்கு கடவுளை பற்றியே தெரியாத போது சொன்னதை ஏத்துக்குவாங்க. இப்ப கடவுளுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லுவாங்க, நிராகரிச்சிடுவாங்க. நிராகரிக்கிறதுனால்தான் மீண்டும் மீண்டும் அவங்க அதே மதத்தில் நரகத்திலே பிறக்கிறாங்க. ஏன்னா நரகத்தில் தான் தோன்றுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா நம்பிக்கை செடியை போல புடுங்கி போட்டார் அப்படின்னு இருக்குது. சோ இத புடுங்கி போடுற வேலை கடவுளுடைய வேலை கிடையாது, அதான் சாத்தானுடைய வேலை. அது உங்களுடைய மன எண்ணங்கள், மற்றவர்களுடைய எண்ணங்கள், இந்த 5 விகாரங்கள், இது எல்லாமே சாத்தான் தான். சாத்தான் தனியா ஒரு ஆள் கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணணும்? அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்து தெய்வங்கள் கையில வேல் வச்சிருக்குது இல்லையா, அதுதான் அந்த நம்பிக்கை. கடவுள் மீது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கிற ஞானத்தின் மீது நம்பிக்கை. 5000 வருட காலச்சக்கரத்தில் இப்ப இறுதியில் இருக்கிறோம், சொர்க்கத்திற்கு போகிறோம். அதற்காக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்கிறோம். இறைவனை நினைவு செய்து, இறைவன் நினைவிலே இருக்க செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கணும், அவ்வளவுதான் கடவுளுடைய ஞானம். சிம்பிள். அவரை நினைக்கிறதுனால வர சக்தி தான் இந்த மாதிரி யோபு மாதிரி புலம்புறதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வழி. நோயெல்லாம் வரும், ஆனா உடல்ன்ற உணர்வுல நீங்க இருக்க மாட்டீங்க அதை அனுபவிக்கிறதுக்கு. ஆத்மான்ற உணர்வுல இருக்கனால ஆனந்தமாக இருக்கும். சோ நோய் வரும்போது பாவம் சீக்கிரமாக அழியும். அப்ப அந்த புடுங்கி போடுறதுக்கு ஏன் விடுறீங்க நம்பிக்கைய? அந்த அளவுக்கு ஃப்ரீயா வச்சிருக்கிறீங்க நம்பிக்கைய, அதை டைட்டா வச்சிருக்கணும். சோ அவர் வந்து கோபத்தை என் மேல எரிய பண்றார். அவர் கோபம் ஒரு பெட்ரோல் மாதிரி இருக்குது, எடுத்து ஊத்தி எரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன அவருடைய எதிரியா நினைக்கிறாரு. சோ அது வந்து அந்த அந்த துக்கத்தின் உச்சத்துல அப்படி தோணும், நம்மளுடைய கர்மத்தின் மீதி. அப்ப என்ன பண்ணணும்? பாவம் செய்யாம இருக்கணும். சரி, பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரியல, அதான் இப்ப சொல்லி கொடுக்க வந்துட்டாருல்ல, வந்து சொல்லி கொடுத்த பிறகே தண்டனை கொடுக்கப்படும். ஆனா நீங்க நிராகரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எங்க மதத்துல காமம்லாம் ரைட்டு, கரிமீன்லாம் ரைட்டு. காமத்துல இருக்கிறவன் கள்ள தொடர்புக்கு போவான், நாளைக்கு ரேப்புக்கு போவான். அது தொடர்ச்சி. அது இன்னைக்கு ஆட்டை தின்றோம், நாளைக்கு மனுஷனை அடிச்சு தின்னுவோம். எத்தனை கசாப்பு கடைக்காரங்க பிரச்சனையில மனைவியை கொலை பண்ணி போட்டிருக்கிறாங்க. அது வெட்டுறனுக்கு அவனுக்கு தெரியுது இல்ல, வெட்டுறது ரொம்ப ஈஸிப்பில் இருக்குதுன்ட்டு. மனுஷனை விட ஆடு கறியெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். மனுஷனை வெட்டுறது அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. அவனுக்கு கோபம் வரும்போது அதான் பண்ணுவான். அதுக்கு ட்ரைனிங் தான் சாத்தான் கொடுக்குறோம். சோ இதை புரிஞ்சுக்கணும். சத்துருக்களில் ஒருவனாக கடவுள் உங்களை நினைக்கல பாருங்க. அவரு கடவுள் நம்முடைய நண்பன், ஆனா அவரு சத்ருவா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றான். கடவுள் சொல்றாரு நம்முடைய சத்ரு இந்த 5 விகாரம் தான், குறிப்பாக காமம். உன்னுடைய சத்ரு இனி என்னுடைய சத்ரு. சோ அதை அழிக்கிறதுக்கு தான் கடவுள் வர. 3வது கண், ஞானம்ன்ற கண் கொண்டு பாரு, ஊன கண்ணால பாக்குறதெல்லாம் உன்னை ஏமாத்திட்டோம். 3 காலத்தை சொல்றாரு. எவ்வளவு செல்வ செழிப்பாக உன்னை வச்சிருந்த மறுஜன்மம் எடுத்து தேக உணர்வுல வந்து காம கோபம் இதெல்லாம் விழுந்து நிறைய பாவம் செஞ்சிட்ட. அதனால இப்ப கடைசி ஜென்மம் எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனாலும் நீ என்னை கெட்டியமா பிடிச்சிக்கோ, மார்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிட்ட மாதிரி இறைவனை நினைவுனால பிடிச்சிக்கிட்டே இரு. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணாலும், சாப்பிட்டாலும், நடந்தாலும், யார் கூடயாவது பேசினாலும், யாரை பார்த்தாலும் உங்களுக்கு செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் தான் தெரியணும். அப்படி இருக்கும் பொழுது காமத்தில் விழமாட்டீங்க, கோபத்தில் விழமாட்டீங்க. ஒரு சின்ன சலனம், ஒரு தெரியாத ஒரு வீடியோ கால் வருது. தெரியாத வீடியோ காலை எதுக்கு அட்டன் பண்ணணும்? தெரியாத வீடியோ கால் அட்டன் பண்ணும்போதுதான் அது தவறான விஷயத்துக்கு அழைச்சிட்டு போயிடுது. அப்ப இந்த ஒரு சின்ன சலனத்துக்கு பெரிய தண்டனையா? கிடையாது. இதுக்கு முன்னாடியே நிறைய காமத்துல மூழ்கி வந்ததுதான் இந்த ஒரு செகண்ட்ல உங்களை விழ வச்சுது. அப்ப அதற்கான தண்டனை என்ன? பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் ஃபுல்லா காலி. இது இல்லாம மிரட்டி கடன் வாங்கி எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. சோ உண்மையான நண்பன், அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை சகலமும் அவரே. அவரை தவிர எதையும் பிடிக்காதீங்கன்ற. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மரண படுக்கையில இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா கடவுளை நினைக்கிறத தவிர வேற எந்த வழியும் கிடையாது.
ஆனா அந்த நினைவை அவரை தெரிஞ்சுக்கிட்டு நினைங்க. இல்லாட்டினா இப்படி புலம்பிட்டு இருந்தா அது நினைவு கணக்குல வராதே. இல்லையா? திட்டுறது எப்படி கடவுளை நினைக்கிறதாகும். அவர் என்ன கொடுக்கிறார் அது தெரியல உங்களுக்கு. என்ன கொடுத்தார்? சொர்க்கத்தை கொடுத்தார். கவலை இல்ல. மீண்டும் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். அத அடைய போறன்ற ஆனந்தத்துல இருங்க. இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்குது போல இருக்கு. அதையும் இந்த நோய் போக்கிடும். எனக்கு கவலை இல்ல. நான் இறைவன் நினைவுல இருந்து இருந்து அந்த ஆத்ம தூய்மையாக ஆக அந்த வருமானம் சேமிப்பாகுது. அப்ப எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அதுவே. சோ அது இருக்கணும். ஒரு தடவையும் அம்மை போட்டா திரும்ப அம்மை வராதுன்னுவாங்க. அம்மை வந்தா ஒரு வழி பண்ணிடும் இல்லையா? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வரவே வராதுன்றது எவ்வளவு பெரிய நல்ல செய்தி. அந்த மாதிரி இது மாயா போறதுக்கு முன்னாடி ஒரு காட்டிட்டு தான் போகும். ஆனா இதை புரிஞ்சுக்கணும். வரப்போறது சொர்க்கம். இந்த உலக அழிவுக்கு அண்ணாண்ட சொர்க்கம் இருக்குது. இந்த உலகம் அழிவது இது அழிந்துதான் இதே பூமி தான் சொர்க்கமாக போகுது. அதுக்குதான் உலக அழிவு நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதுக்கு இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க. 12 படிங்க சிஸ்டர். அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வலியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். சரி, ஓகே சிஸ்டர். அப்ப அவருடைய சேனை, அதாவது அவருடைய சேனைன்றது அப்படி வந்து அடிச்சாங்களா? அப்படி கிடையாது. எல்லாமே ஓமையா சொல்லப்பட்ட விஷயம்தான். அவருடைய படை வந்து என்ன நோய் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக, திருடன் மூலமாக எல்லாத்தையும் அபகரிச்சிச்சு. என் கூடாரத்தை சுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரவுண்டு கட்டிட்டாங்க. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்திட்டாங்க. எனக்கு அதாவது இந்த நோயெல்லாம் வந்து எல்லாத்தையும் இழந்த உடனே சகோதரர்கள்லாம் விட்டு போயிடுறாங்க இல்லையா? அத வந்து கடவுளுடைய சேனை அப்படி பண்ணிருச்சு அப்படின்றாங்க. எனக்கு அறிமுகமா நல்லா தெரிஞ்சவங்க கூட அந்நியர் மாதிரி என்னை கண்டும் காணாம போறாங்க அப்படின்ட்டு புலம்புறாரு. 14 சிஸ்டர். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராய் எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. ஓகே சிஸ்டர். சோ குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, பிரியமானவர்களும் சரி, எல்லாருமே என்னை விட்டு தூர போறாங்க. அடுத்தது வேலைக்காரி கூட யாரோ ஒருத்தன்னு நினைக்கிறான். நேத்து வரைக்கும் எனக்கு வேலைக்காரியா இருந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவ, நான் படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்து என்ன ஒரு ஆளாவே மதிக்கல அவ. ஐயா அது பெருசு, ஐயோ கிட்ட போனாலே நாறுது, அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நான் ஏதோ ஒரு பரதேசியாக தெரிகிறேன், அனைத்தையும் இழந்த பரதேசி இல்லையா? அல்லது வேற ஒரு நாட்டுல இருந்து கைதியா அழைச்சிட்டு வந்தவங்க மாதிரி என்னை ட்ரீட் பண்றாங்க. வேலைக்காரனை கூப்பிட்டா சொல்லுங்க எஜமானனே அப்படின்ற வார்த்தை வரமாட்டேங்குது. நான் பாட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், அவன் என்னை ஒரு ஆளாவே கண்டுக்கல. அதனால கெஞ்ச வேண்டியதா இருக்கு, தயவு செய்து அதை எனக்கு எடுத்துட்டு வாப்பா. ஏன்னா எஜமானன் அதிகாரம் இல்ல பண்ணணும், இங்க அதிகாரம் பண்ண முடியல. அன்பா சொன்னாலும் கேட்க முடியல. ரொம்ப ரொம்ப கெஞ்சி தயவு செய்து உனக்கு புண்ணியமா இருக்கட்டும் இதை எடுத்துட்டு வா, அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறான். சோ வயதானா எல்லாருக்குமே இந்த நிலை வரும். ஏன்னா அகங்காரத்துல ஆடுனதுக்கு தண்டனை அந்த பணிவு வருவதற்காக இது நடக்குது. ஆனா இப்பவே நீங்க பணிவா இருந்தா அந்த நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட மாட்டீங்க.